சுடும் நிலவு சுடாத சூரியன் 26 ரவிகுமார் கொண்டு வந்து கொடுத்த டீயை மெதுவே அகிலன் உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்தான். மித்ரன் வீட்டினுள்ளே செல்லும் ரவிகுமாரை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான். வெறுப்பாக தலையே அசைத்து கண்களை உருட்டினான் மித்ரன். யாரோ எங்கிட்ட நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் என்று தத்துவம் எல்லாம் பேசினாங்க எனச் சொல்லிவிட்டு டீயை ரசித்து குடித்தான் அகிலன். தன்னை முறைத்த மித்ரனிடம், டீ ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கறாங்க என்று கேட்கணும் என்றான். இப்போ டீ ரொம்ப முக்கியம் என கோபமாக சொன்ன மித்ரனிடம், நாளைக்கு நடக்கப் போறதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் நிதர்சனம், அதை அனுபவிக்கலாம் என்றான் அகிலன். சரிங்க அகிலனாலந்தா என கிண்டலாக சொன்ன மித்ரன், இந்த ஊர் காத்து என்று நினைக்கிறேன். எல்லோரையும் தத்துவம் பேச வைக்குது என்றான். இதை நான் சொல்லலே, ஓஷோ சொல்லியிருக்கார் என்றான் அகிலன். அகிலானந்தா, எப்போ நீ ஓஷோவை படிக்க ஆரம்பிச்சே எனக் கேட்ட மித்ரனிடம், சில கேஸில் உண்மை தெரிஞ்சும் நம்மால எதுவும் செய்ய முடியாம போகும்போது சொல்லத் தெரியாத வெறுமை நம்மை சூழ்ந்துக்கும். அதிலேதான் நிறைய போலீஸ்காரங்க பாட்டிலே தொட ஆரம்பிப்பாங்க. நான் அந்த மாதிரி சமயத்தில்தான் ஓஷோ படிக்கத் தொடங்கினேன் என்ற அகிலனை பார்த்து, அப்போ அந்த சீஷோர் ஹோட்டலில் மட்டையானது யாருங்க என நக்கலாக கேட்டான். ஜாலியா குடிக்கிறதுக்கும் வெறுப்பில் குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மித்ரன். நம்ம வேலையில் எப்பாவதுதான் சந்தோஷமா இருப்போம், பாதி நாள் வெறுப்பில்தான் சுத்திட்டிருப்போம் என ஆழ்ந்த குரலில் சொன்னான் அகிலன். போனில் பேசிக்கொண்ட அவர்கள் அருகே வந்து அமர்ந்தார் நாதன். புலி ஏதாவது கண்ணில் பட்டுதா மித்ரன் எனக் கேட்டார். இல்லை அங்கிள், புலிங்க இந்த சரணாலயத்தில் இருக்கா என்று எனக்கு சந்தேகமாயிருக்கு. அடைச்சு வைச்சிருந்த புலிங்களைதான் பார்த்தோம் என்றான் மித்ரன். காட்டிலா அதிகாரிங்க, உங்களை புலிங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டே போக மாட்டாங்க. அவங்களுக்கு புலிங்க எங்கே இருக்கு என்று தெரியும். அந்த இடத்துக்கு போகாம வேண்டுமென்றே உங்களை வேற இடத்துக்குத்தான் கூட்டிட்டு போவாங்க என்றார். ஏன் அங்கிள் என ஆர்வமாக கேட்டான் அகிலன். முதுமலை சரணாலயம்தான் தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் டூரிஸ்டா வந்து போற இடம். அங்கே லங்கோர் குரங்குகள் நிறைய இருந்தது. நம்ம மக்களைதான் தெரியுமே, குரங்களுக்கு பிஸ்கட், பொரி, வாழைப்பழம் என்று எல்லாத்தையும் போடுவாங்க. ஒரு 20 வருஷத்தில் அந்த குரங்குகளோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிடுச்சு என்றார். ஏன் அங்கிள், மக்கள் பிளாஸ்டிக் பாட்டில், குப்பைங்களை நிறைய போடுறதால் குறைஞ்சிடுச்சா எனக் கேட்டான் மித்ரன். அதுவும் ஒரு காரணம், ஆனா அதுக்கும் மேல ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வனங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க என்றவர் தொடர்ந்து, நம்ம மக்கள் போடுற பிஸ்கட், பழத்தில் பழகினங்க குரங்கு சோம்பேறித்தனத்தால் மரத்தில் ஏறி தனக்கான உணவை பறிக்க மாட்டேங்குதாம். இதில் என்ன கொடுமை என்றால், கடந்த 5 வருஷத்தில் பிறந்த குரங்கு குட்டிங்களுக்கு மரத்தில் இருந்து பழத்தை பறிக்கலாம் என்றே தெரிய மாட்டேங்குதாம். டூரிஸ்ட் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க என்று காத்திட்டிருக்காம். பட்டினியால் சில குட்டி குரங்குங்க செத்துப் போகுதாம் என வருத்தமுடன் சொன்னார். இப்போ நம்மளோட அடுத்த தலைமுறையும் அப்படிதான் இருக்கு அங்கிள். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு வீட்டில் சமைக்கவே யோசிக்கிறாங்க என்றான் மித்ரன். அங்கிள், எனக்கு டீ எடுத்துட்டு வந்தது ரவிகுமார் தானே என மெதுவாக கேட்டான் அகிலன். ஆமாம், ரவிகுமார் தான் என சொல்லிவிட்டு தன் செல்போனை பார்க்க தொடங்கினார். அவன் பெயிலில் இருக்கிறதால் பெசன்ட் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் கையெழுத்து போடணும் இல்லை என்றான் மித்ரன். 3 நாளைக்கு அவன் சத்திலே இருக்க வக்கீல் தேவசகாயம் தன் சொந்த பொறுப்பில் அனுமதி வாங்கி கொடுத்திருக்கார். சத்திலே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவன் அடையாள அட்டையோட போய் கையெழுத்து போடணும் என சொன்னார். பெயிலில் இருக்கிறவங்க சில முக்கியமான காரணங்கள் இருந்தாதான் அப்படி வெளி ஊருக்கு போக கோர்ட்டில் அனுமதிப்பாங்க. எப்படி அவனை அனுமதிச்சாங்க எனக் கேட்ட அகிலனை வருத்தமுடன் பார்த்தார் நாதன். நாளைக்கு அவங்க அப்பா சண்முகத்தோட 22வது வருஷ திதி. அவங்கப்பா செத்துப் போன சத்தியமங்கலத்தில் திதி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டான். வெற்றிவேல் ஐயாவும் அதுக்கு எத்தனை செலவு ஆனாலும் பரவாயில்லை என்று ஏற்பாடு செய்ய சொல்லிட்டார் என்றார். அப்போ நாளைக்குத்தான் சித்தார்த்தோட
என மேலே சொல்ல முடியாமல் நிறுத்தினான் மித்ரன். ஆமாம், நாளைக்குத்தான் என் ஃபிரெண்ட் குமரவேலோட 22வது வருஷ திதி. சித்தார்த் இந்தியா வந்திருக்கிறதால அவங்கப்பா அம்மா செத்து போன ஊரிலேயே இந்த வருஷம் திதி கொடுக்கணும் என்று வெற்றிவேல் ஐயா நினைச்சார். அதனாலேதான் நாங்க எல்லோரும் இங்கே வந்தோம் என்றார். மித்ரனுக்கு ஏதோ புரிவது போலவும் புரியாதது போலவும் இருந்தது. தன் உள்ளுணர்வு சொன்னது சரியென்று புரிந்து போனது. நாளையோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது. மித்ரன், நான் மாடிக்குப் போறேன். அமிதாவோட கால் காயம் எப்படி இருக்கு என்று பார்க்கணும் என எழுந்து சென்றான். அகிலன். இரவு உணவு சாப்பிட வெற்றிவேலும் சித்தார்த்தம் வரவில்லை. அமிதாவிற்கு காலில் அடிபட்டிருந்ததால் அவளும் அகிலனும் தங்கள் அறையில் இரவு உணவை சாப்பிட்டனர். சம்யுக்தா பசியில்லை என்று சாப்பிட மறுத்துவிட்டாள். வசந்தனும் வினோதினியும் உறவினர்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்திருக்க நாதனும் மித்ரனும் மட்டுமே இரவு உணவை சாப்பிட்டனர். மறுநாள் காலையிலே வசந்தன் குடும்பத்தினர் அகிலன் அமிதாவுடன் பண்ணாரி அம்மன் கோவிலுக்குச் சென்றனர். நேர்த்திக்கடனும் பூஜையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது காலை மணி 10 இருந்தது. காலை உணவை முடித்துவிட்டு அனைவரும் வறண்டாவில் அமர்ந்திருந்தனர். வீட்டில் நாதன் மட்டுமே இருக்க சித்தார்த்தும் வெற்றிவேலும் திதி கொடுப்பதற்காக பவானி ஆற்றங்கரைக்குச் சென்றிருப்பதாக அவர் சொன்னார். சம்யுக்தா யாருடனும் எதுவும் பேசாமல் மெளனமாக இருந்தாள். அமிதா அவளுடன் வலிந்து பேச்சு கொடுத்தாலும் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள். அகிலன் வசந்தனுடன் பேசிக் கொண்டிருக்க மித்ரன் நாதனுடன் பேசிக் கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்க சசிதரனும் முரளிதரனும் இறங்கினார்கள். மித்ரன் எழுந்து சென்று சசிதரனின் கையை பிடித்து குலுக்கி ஏதோ சிரித்தபடி சொன்னான். தன் தந்தையுடன் உள்ளே வந்த சசிதரன் அனைவரையும் பார்த்து சம்பிரதாயமாக சிரித்தான். வசந்தன் எழுந்து முரளிதரனை கைப்பிடித்து தன் அருகே அமர்த்திக் கொண்டார். சசிதரனை பார்த்த சம்யுக்தாவின் முகத்தில் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தெரியவில்லை. தெரிந்தவர்களை பார்க்கும் பாவனை மட்டுமே அதில் இருந்தது. ஹாய் சம்யு என்றான் சசிதரன். அமிதா நகர்ந்து சம்யுக்தா அருகே அவன் உட்கார இடம் கொடுத்தாள். ஹாய் என வலிந்து புன்னகைத்தாள். கை வலி குறைஞ்சிடுச்சா எனக் கேட்டான் சசி. பதில் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டுமே அசைத்தாள். அவனுடன் பேசுவதை அவள் தவிர்ப்பதை அனைவருமே உணர்ந்திருந்தனர். அமிதா காலில் வலி இருந்தாலும் மெதுவே எழுந்து அகிலனுடன் தோட்டத்தை பார்த்தபடி நின்றாள். மித்ரனுக்கும் வினோதனிக்கும் சம்யுக்தா செய்வது சரியில்லை என்று தெரிந்தாலும் மற்றவர்கள் எதிரே எதுவும் சொல்ல வேண்டாம் என அமைதி காத்தனர். சூழ்நிலையில் இறுக்கத்தை குறைக்க சசிதரன் நாதனை பார்த்து, அங்கிள் சிட் உள்ளே இருக்கானா எனக் கேட்டான். அதற்கு உள்ளே இல்லை என தலையசைத்தார் நாதன். வெளியே போயிருக்கானா எனக் கேட்டான் சசி. இன்னைக்கு அவங்க பாவுக்கு திதி கொடுக்க அவனும் ஐயாவும் பவானி ஆத்துக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்றார். அவர் சொன்னதைக் கேட்டதும் முரளிதரனின் முகம் மாறிவிட்டது. வசந்தனிடம் பேசிக் கொண்டிருந்தவர் எதுவும் பேசாமல் மெளனமானார். வேலையாள் கொண்டு வந்து கொடுத்த காப்பியை சசிதரன் குடித்தாலும் முரளி வேண்டாம் என மறுத்துவிட்டார். சசி, அப்புறம் சித்தார்த்திடம் நேத்து பேசினியா எனக் கேட்டான் மித்ரன். நேத்து நைட் பேசினேன். நாளைக்கு 11 மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன் என்று சொன்னான். ஆனா பிசினஸ் பத்தி பேச மூட் இருக்குமானு தெரியலே என்றான். சரி, இத்தனை தூரம் வந்துட்டோம், முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று வந்துட்டேன் என்றான் சசி. ஓகே என மெதுவே சொன்னான் மித்ரன். வைத்தியர் 11 மணிக்கு வருவதாக சொன்னார். அவர் வருவதற்குள் சசிதரனும் அவன் அப்பாவும் சென்றுவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். வைத்தியர் கடத்தல் பற்றி ஏதாவது முரளி எதிரே சொல்லி அது தன் தங்கையின் வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என யோசித்தான். வைத்தியரை பிறகு வர சொல்லலமா என யோசித்தவன் காட்டிலாக அதிகாரியை செல்லில் கூப்பிட்டான். ஹலோ மித்ரன், குட் மார்னிங் என்றார். ஹலோ சார், வைத்தியர் கிளம்பிட்டாரா எனக் கேட்டான் மித்ரன். மனதிற்குள் அவர் கிளம்பியிருக்க கூடாது என்று பிரார்த்தித்தான். 10 மணிக்கே கிளம்பிட்டார்.
பஸ்ஸில் அங்கே வர லேட்டாகும் என்று எங்க காட்டிலாக ஜீப்பிலேயே அனுப்பிச்சிட்டேன் என்றார். இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என தோன்றிவிட தாங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான். அப்போது வாசலில் வந்து நின்ற காரிலிருந்து வெற்றிவேல், சித்தார்த் மற்றும் ரவிகுமார் இறங்கினர். அனைவரையும் பார்த்து வலிந்து புன்னகைத்துவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்றனர். சித்தார்த்தின் பார்வை ஒரு நொடிக்கு அதிகமாக சம்யுக்தாவிடமும் அவளருகே அமர்ந்திருந்த சசிதரனிடம் தங்கி சென்றது. நாதன் எழுந்து அவர்களின் பின்னே உள்ளே சென்றார். அமிதாவையும் அகிலனையும் தவிர அனைவரும் மெளனமாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு காட்டிலாக ஜீப்பில் வந்த வைத்தியர் மித்ரனை பார்த்து புன்னகைத்து விட்டு வீட்டினுள் சென்றார். மித்ரன் எழுந்து அகிலனின் அருகே சென்று நிற்க அவன் மெதுவாக சிரித்தான். ஏதோ கட்சியோட பொதுக்குழு மீட்டிங் மாதிரி இருக்கு என்றான். எல்லோரும் சர் சர் என்று காரில் வராங்க, சீரியஸா மூஞ்சியை வைச்சுக்கிட்டு ஒன்னும் பேசாம உள்ளே போறாங்க என சொன்னவனை முறைத்தான் மித்ரன். வர அத்தனை பேருக்கும் தெரியும், இவனிங்க சீரியஸா மூஞ்சியை வைச்சிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும். முன்னாடியே எல்லா முடிவையும் எடுத்துட்டு கட்சி தலைவர் சொல்வார், இவங்களும் தலையாட்டி பொம்மைங்க மாதிரி தலையே நல்லா ஆட்டிட்டு வெளியே வந்து நாங்க கலந்து ஆலோசிச்சு முடிவு செஞ்சோம் என்று வெட்கமே இல்லாம பேட்டி கொடுப்பாங்க என நக்கலாக சொன்னான் அகிலன். 5 நிமிடத்துக்குப் பிறகு சித்தார்த் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். கட்சி தலைவர் வந்துட்டார் என்றான் அகிலன். சித்தார்த் சசியையும் முரளிதரனையும் பார்த்து புன்னகைத்துவிட்டு அவர்கள் அருகே அமர்ந்தான். வெற்றிவேல் தாத்தா வைத்தியருடன் வாசலுக்கு வர அவர்கள் உட்கார உள்ளே இருந்து வேலையாட்கள் சேர்களை எடுத்து வந்து போட்டனர். உங்க எல்லோரையும் இதே வீட்டில் ஒன்றாக பார்த்து 20 வருஷத்திற்கு மேலாயிடுச்சு என்றார். பிரஸ் மீட் ஸ்டார் ஆயிடுச்சு என்றான் அகிலன்.